அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. டயக்னோஸ்ட் வித் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கும்போது எப்படி இருந்தது? கேட்கும்போது தூக்கி வருதா போட்டுச்சு. பட் வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இல்லையா? நான் இது வரைக்கும் ஒரு செட்டு அழுவலை. என் அப்பா வந்து இப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒரு செட்டு கண்ணில் தண்ணி வந்துச்சு, அதை அப்படியே இறக்கிட்டேன். ஸோ அப்பா அதுக்கு மேலே ஹி ஹேஸ் வில் பவர். ஸோ கண்டிப்பாக ஹீஸ் கெட்டிங் பெட்டர்ன்றது. அவ்வளோதான். இப்போ டான்ஸ் ஆட வேண்டியது, அடுத்து எப்போ டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் பேசுவார் அவரும். ஏன்னா இன்னும் அவர் நிறைய பார்க்கணும், நானும் நிறைய பண்ணணும், அவளும் நிறைய பண்ணணும், அதெல்லாம் அவர் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஹி வில் கெட் பெட்டர் அண்ட் கம் பேக். நான் வந்து பயங்கர ஓவர் திங்கிங் பர்சன். ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, இது அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு ரொம்ப யோசிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எனக்கு இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்ல, நமக்கே ஒரு இன்னர் தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி எனக்கு இது ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு செட்டு கண்ணில் தண்ணி வந்துச்சு, அதை அப்படியே இறக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துடுவார், அவ்வளோதான். அம்மா ஓகே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுமே எங்களை மாதிரி தான், வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பெருசாக, உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்பாவும் அதே தான், உள்ளுக்குள்ளே இருக்கும், பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பட் மேனேஜபிள் தான், அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே விட ஆரம்பித்தார். அப்படியே போனாலும் 5:30-6க்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும், அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க, திட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர். ஆக்சுவலி நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனாவ, அறிவில்லை, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவார், நம்ம பயப்படுவோன்ட்டு. ஸோ இது எப்போவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தால் அது பண்ணக்கூடிய விஷயம். அவர் ஃபஸ்ட்டுலாம் பிடிக்கவே பிடிக்காது, திட்டுறதெல்லாம். ஏன் இப்படி இருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவர் அப்படி இருந்தது தான் கரெக்ட். அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் அவர். ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான், அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அன்புள்ள அப்பா அப்பா. ரொம்ப ஒரு பர்சனலாக உங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் விஷஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்கும்போது? லைக் இட் வாஸ் டயக்னோஸ்ட் வித் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கும்போது எப்படி இருந்தது? கேட்கும்போது தூக்கி வருதா போட்டுச்சு. பட் வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இல்லையா? நான் இது வரைக்கும் ஒரு செட்டு அழுவலை. என் அப்பா வந்து இப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்றப்போ நானும் ஸ்ட்ராங் தான், அவளும் ஸ்ட்ராங் தான். ஸோ அப்பா அதுக்கு மேலே ஹி ஹேஸ் வில் பவர். ஸோ கண்டிப்பாக ஹீஸ் கெட்டிங் பெட்டர்ன்றது. அவ்வளோதான். இப்போ டான்ஸ் ஆட வேண்டியது, அடுத்து எப்போ டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் பேசுவார் அவரும். ஸோ அந்த விஷயம் கேட்கும்போது மனசில் அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு தான். பட் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். இல்லை, இது எண்டு கிடையாது, நமக்கு இனிமே தான் லைஃபே இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இன்னும் அவர் நிறைய பார்க்கணும், நானும் நிறைய பண்ணணும், அவளும் நிறைய பண்ணணும், அதெல்லாம் அவர் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஹி வில் கெட் பெட்டர் அண்ட் கம் பேக். அவ்வளோதான், அதுக்கு மேலே இதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு எல்டர் மோஸ்ட்டாக இருக்கீங்க, அம்மா தங்கச்சி 2 பேருமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் பிரேக் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு இருந்தால் கூட தனியாக ஒரு நிமிஷம் போயிட்டு அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து லெட் அவுட் பண்ணியிருப்போம்ல, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ நான் வந்து பயங்கர ஓவர் திங்கிங் பர்சன். ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, இது அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு ரொம்ப யோசிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எனக்கு இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்ல, நமக்கே ஒரு இன்னர் தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி எனக்கு இது ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு செட்டு கண்ணில் தண்ணி வந்துச்சு, அதை அப்படியே இறக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துடுவார், அவ்வளோதான். உங்களுக்கு சேம் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது எங்களுக்கு. அக்செப்டே பண்ணிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அப்புறம் கேஷுவலாக அப்படியே போயிடுச்சு. அப்பாவும் கேஷுவலாகவே இருந்தார், அவர்கிட்ட நார்மலாக அப்படியே போயிடுச்சு. அது அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அம்மா ஓகே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுமே எங்களை மாதிரி தான், வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பெருசாக, உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்பாவும் அதே தான், உள்ளுக்குள்ளே இருக்கும், பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பட் மேனேஜபிள் தான், அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் உங்கள் அப்பா எஸ், நம்ம எவ்வளோ ப்ரொடெக்டிவ், நம்ம வந்து ஆல்ரெடி பேசும்போது வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் எவ்ரி டைம் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது அவருக்கு இருக்கிற அந்த பயங்கள் அதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட அதை பற்றி சொல்கிறது உண்டா? அதை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லுவார், எப்படி அதை? ஸோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே விட ஆரம்பித்தார். அப்படியே போனாலும் 5:30-6க்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும், அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும், போக போக என்ன ஆயிடுச்சு, 10 மணிக்கெலாம் வந்து வர டைம் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் நீ பேசு அப்படிலாம் சொல்லுவோம்.
வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க திட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர் ஆக்சுவலி. நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனா அவ அறிவில்லை இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவார், நம்ம பயப்படுவோன்ட்டு. ஸோ இது எப்போவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தால் அது பண்ணக்கூடிய விஷயம் அவர். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா லைக் நிறைய அப்பா இருந்தாலும் நீங்கள் சொல்கிற போது இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்காரு, என் பொண்ணை எங்கேயும் விட்டு கொடுத்துட மாட்டார், சண்டையே இருந்தாலும் இல்லை கோவமே இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்தி காட்ட மாட்டார்னு சொல்கிறீங்களே, அது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்லாம் பிடிக்கவே பிடிக்காது திட்டுறதெல்லாம். ஏன் இப்படி இருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவர் அப்படி இருந்தது தான் கரெக்ட். அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் அவர். ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான், அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களே லைக் பார்த்து வியந்திருக்காங்க. ஸோ அது ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக அப்பா ப்ரொடெக்டிவாக இருந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தனால மட்டும்தான் நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது வி ஃபீல் ஓகே ஹாப்பி மெச்சோர்டாக யோசிப்போம் அந்த டைமில். ஸோ இப்போ ஒரு எல்இடியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் உங்களுக்காக. எந்த ஒரு தருணத்து இதில் நடந்தது இந்த மாதிரி அப்பப்போ வீட்டுக்குள்ள விளையாட்டுக்கள்லாம் நடக்கும் போல இருக்கு. அப்படிலாம் நடக்கவே நடக்காது, அது ஒரு ஏவிக்காக எடுத்த ஒரு ஜோக்கு. ஸோ இது ஜோடி பண்ணுறப்போ ப்ரொமோ எடுப்பாங்கல்ல, அதுக்காக எடுத்தது தான் அது. ஸோ ஐதர் அவங்க அந்த விஷயம் செக் பண்ணுவாங்களா, கரெக்டாக சேஃபாக தான் இருக்கா பொண்ணுங்களுக்கு, ஏன்னா எங்கேருந்து எப்படி வேணால் அப்ரோச்சஸ்லாம் வரலாம், கரெக்டாக நீங்கள் ஒழுங்காக இருங்க. ஸோ அது எப்படி ஒரு பக்கம் அவங்க அப்பாவையும் பார்த்துக்கணும் உங்களையும் பார்த்துக்கணும், ஸோ அவங்க அந்த டைலமாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? ஆக்சுவலி இங்கே வந்து நான் தான் அதிகமாக மீடியாக்குள்ளே இருக்கேன்னு நினைக்கிறேன். அவள் வந்து கூட யாராவது இருப்பாங்க அவள் போகிறப்போ, இப்போ நான் தான் நிறைய தனியாக போகிறது எல்லாமே. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு பயமாக தான் இருந்துச்சு. அம்மாவுக்கு பயம், அப்பாவுக்கு அதை விட ரொம்ப பயம். நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், நான் பார்த்துப்பேன், நான் போயிட்டு வந்துப்பேன், நான் பையன் அவங்க ஆக்சுவலி வீட்டில் எப்படின்னா நான் பையன் மாதிரி, பொண்ணுலாம் கிடையாது, அவள் தான் பொண்ணு. அந்த மாதிரி தான் ஒரு டாம் பாய் மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிட்டு இருப்பேன். மற்றவங்க அப்ரோச் ஏதாவது வந்துச்சுன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது எனக்கே தெரியும். ஏன்னா நானே என் அம்மாக்கே சொல்லிக் கொடுப்பேன், அவளே என் அம்மாக்கே சொல்லிக் கொடுப்பா, எப்படி அப்ரோச் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ராங் அப்ரோச்சஸ் மாதிரி ஏதாவது அப்படி வந்துச்சுன்னா, இப்படி ஏதாவது தப்பாக மெசேஜ் வந்துச்சுன்னா இதுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேணாமா, இல்லை எப்படி ரிப்ளை பண்ணணுன்றது வந்து ஹேண்டில் பண்ணுறது நானும் என் தங்கச்சியும் என் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். பிகாஸ் அம்மா தான் குழந்த மாதிரி கொஞ்சம் எங்களோட ரொம்ப பேபி, கொஞ்சம் லைட்டாக இம்மெச்சூர் தான். ஆனால் வந்து சொல்றீங்களா? இல்லை இல்லை அவங்க கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்காம இருந்தா சரி. மற்றபடி அவங்க ஆக்சுவலாக க்யூட்டு, இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட் அந்த மாதிரி தான் என் அம்மா. நாங்கள் அதனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நிலமை வரும். பட் அம்மாவும் அதெல்லாம் நான் சொல்லி வளர்த்துருக்காங்க. இல்லை அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அவங்களோட லவ் ஸ்டோரிஸ் அதை பற்றிலாம் ஏதாச்சும் முக்கியமான சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களா? அம்மாவா எப்படி கல்யாணம் பண்றதுக்கு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. லெட்டர்ஸ்லாம் கூட இன்னும் வச்சிருக்காங்க. லெட்டர்ஸில் கிஸ் எல்லாம் இருக்கும். அம்மா லிப்ஸ்டிக் போட்டு போட்டு கிஸ் பண்ணிட்டு அதில் லிப் லைனர் ஷேப்பாக இல்லை போல, எங்கள் மம்மி பென்சிலில் வச்சு லிப் லைனர்லாம் வரைஞ்சி பேப்பர் ஃபுல்லாக அப்படியே வந்து முத்தத்தை பொழிஞ்சிருப்பாங்க. அம்மா கிண்டல் பண்ணுவீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு? எங்ககிட்ட அப்பா காமிக்கல, அதை மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் அது என்னது காமிங்கன்னா என்னோட கசின் சிஸ்டர், அவங்க இன்னும் எல்டர், அவங்களுக்கு மட்டும் காமிச்சாங்க. அப்புறம் கசின் அவங்க வந்து காமிச்சிட்டாங்க எங்ககிட்டலாம். என்னடா இதுதான் ஒழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. இன்னொரு பேப்பர் ஃபுல்லாக வந்து நான் வந்து இத்தனை மணிக்கு இந்த பஸ்ஸு கிட்ட வருவேன் அப்படி இப்படிலாம் எழுதியிருந்தாங்க லெட்டர். இன்னொரு ஜோக் என்னன்னா, என் அம்மாவோட அப்பா தான் லெட்டரே கொண்டு போய் போடுவார் அப்பாவுக்கு. அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா அடம் பிடிச்சி ஒத்துக்க வச்சுட்டாங்க சாப்பிடாம இருந்து. என் அம்மா வந்து லாஸ்ட் கிட், தேர்டு. ஃபஸ்ட்டு 2 பொண்ணுங்க, என் அம்மா தேர்ட். ஸோ செல்லம் அதிகம் என் தாத்தா கிட்டேருந்து. அதனால வந்து லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனை தான், அக்செப்ட் பண்ணல. ஆனாலும் வந்து மம்மி அடம் பிடிச்சி போய் கொடுங்க, லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண வைப்பாங்களாம். அவ்வளோதான். சரி நீங்கள் சொல்லுங்கள், அப்பா அம்மாக்கு நம்ம 2 பேர் சேர்த்து இது செஞ்சிடணும், ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும்னா என்னன்னு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிகிட்டே தான் இருக்கா. நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததும் நானும் அப்படியே கூட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நான் யூஜி முடிச்சிட்டீங்க? ஓகே சூப்பர். இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அவளும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கா, மூவி பண்ணிட்டா. ஸோ அதுதான் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். மீடியாக்குள்ளே வரும்போது இப்போ நீங்கள் ஒரு உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ இந்த கமெண்ட்ஸை வந்து எப்பயுமே வந்து யாராலையுமே தடுக்க முடியாது, முகம் தெரியாதவர்கள் போடுறதா இருக்கட்டும். ஸோ அது எப்போவாச்சும் உங்கள் 2 பேரும் நீங்கள் பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா?
நேத்து கூட நடந்தது. காலையில கூட நடந்து என்ன என்ன விஷயங்கள் ரொம்ப பாதரிங்கா இருந்திருக்கு 2 பேருக்குமே? எனக்கு அவ்வளவா இருந்ததில்ல. இவ நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கா. லைக் இவ பார்க்கறதுக்கு ஆட்டிட்யூடா இருக்கான்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. பெரிய பொண்ணு ரொம்ப ஆட்டிட்யூடு, சின்ன பொண்ணு தான் கியூட்டு அந்த மாரிலாம் போட்டுருவாங்க. ஆனா அது எனக்கே கோவமா வரும். தெரியாமலே சொல்றாங்க ஆட்டிட்யூடுன்ட்டு. ஒருத்தவங்க பழகி பேசினா தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட பர்சன்னு. நான் பார்க்க கோவக்காரி, ஆனால் என் ஆட்டிடியூடாக தெரியும். ஆனால் பேசினா சரியான ஜோக்கர் நான் இருக்கிறதுலே ஒரு மக்கு நான். ஸோ அதனால அது ஃபஸ்ட்டெல்லாம் சொல்கிறப்போ செம்ம கடுப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாடி ஷேமிங் பண்ணுவாங்க பயங்கரமாக. முன்னாடி ரொம்ப லீனாக இருப்பேன். ஸோ அது பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. பட் அதே பீப்புள் நான் வெயிட் கெயின் பண்ண அப்புறம் பயங்கரமாக ஆயிட்டிங்களே, க்யூட் ஆகிட்டிங்களே, அழகாயிட்டிங்களேன்னு கமெண்ட் மாறி வந்ததும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கேன். நான் முன்னாடி அஃபெக்ட் ஆகலாம் போய் சொல்லவே மாட்டேன். பட் அதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி நான் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆனேன்றது தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. அதே பீப்புள் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆனது எனக்கு இன்னும் வந்து பயங்கர பூஸ்டிங். நிறைய டைம் சொல்லியிருக்கா, பாரு எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரல இப்போ. சொல்லுவேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸே இல்லை, அப்படியே வந்தாலும் அதை தட்டி விட்டு போயிடுவேன். எனக்கு கவலையே கிடையாது, ரிப்ளை கூட பண்ண டைம் இல்லை உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம், ஒரு பிக்சர் போஸ்ட் பண்ண உடனே இமீடியட்டாக கமெண்ட்ல வந்து ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் உடனே டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும். அதான் அந்த பாடி ஷேமிங்கில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி வந்து அதுவும் பசங்க கிடையாது, பொண்ணுங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. சில ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், மூஞ்சி கூட காட்ட தைரியம் இல்லாத பீப்புள். ஸோ சிரிக்காத, அது பொண்ணுங்க வந்து கமெண்ட் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு இன்னும் வந்து அது அஃபெக்ட் ஆகும். என்னடா அது, ஒரு கேர்ள் டு கேர்ள் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா இது பொண்ணுங்க இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு 6 months கிட்ட கூட, 6 months மேலே அது அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போ யோசிச்சாலும் எனக்கு அது கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படி கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். என்னடா உடம்பு வச்சு பேசுகிறாங்க, ஒல்லியாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிது. நம்ம எப்படி இருந்தாலும் அழகு தான், அவ்வளோதான். அதை யார் என்ன சொல்கிறாலும் யோசிக்காத, அவங்க மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ உன்னை பற்றி மட்டும் யோசி, அவங்கள பற்றி மட்டும் யோசிக்காதன்றது மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நான் பாசிட்டிவ் தாட்ஸில் இறங்கி அவ வந்துட்டு யாருக்குமே அந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு மோஸ்டா ரிப்ளையே பண்ண மாட்டான். நான் போய் அவ போஸ்ட்டுக்கு போயிட்டு ரிப்ளை பண்ணுவேன். சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அவங்களுக்காக. அப்போ இப்போ எதுவும் பண்றது இல்லை, இக்னோர் பண்ணிடுவேன். சரி இவங்க இப்படிதான் கத்திட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இக்னோர் பண்ணி. ஒரு கமெண்ட் மன்னிக்கவே மாட்டேன், இல்லை அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு உங்களை பாதர் பண்ண ஒரு கமெண்ட்? ஆக்சுவலி வந்து நானும் இவ்வளோ வீடியோ போடுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவாங்க. இந்த சிப்ளிங் ஸ்கூலில் மூட்டி விடுவாங்கல்ல, கோழி மூட்டுறதோ இல்லை எதுனா சண்டை மூட்டி விடுறது, அது மாதிரி வந்து கேவலமாக சீப்பாக இருக்கும் பண்ணுறது. அவ தான் அழகு, அவ தான் வந்து பெட்டரு, நீ வராத ப்ளீஸ் ஃப்ரேமில். இப்போ என்ன கழுவி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணாத பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லாத பீப்புளாக இருந்தால் சிஸ்டர்ஸ்குள்ளே அது அஃபெக்ட் ஆகும், ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேனோ அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டனால எனக்கு அது பெருசாக அஃபெக்ட் ஆகலை. பட் யோசிப்பேன், எவ்வளோதான் நான் பாசிட்டிவாக யோசித்தாலும் எனக்கு மைண்டில் வரும், அவள் தான் அழகோ, நம்ம அழகு கம்மியோ, அவள் தான் பெட்டரோ அப்படின்லாம் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தோணும். பட் தென் செகண்ட் தாட் எனக்கு வந்துடும், நான் என் விதத்தில் அழகு, அவள் விதத்தில் அழகு, அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்றது எனக்கு மைண்டில் வந்துடும். அதனால் ஃபிக்ஸ் ஆகிடுவேன். ஆனால் இந்த சிஸ்டர் ஸ்கூலில் வந்து பண்ணுற வேலை இருக்குல்ல, மற்றவங்களுக்குலாம் இப்படிலாம் கமெண்ட் பண்ணால் பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதுதான் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதா இப்போ போடுறது? வரும். நான் சில பேருக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ ஈக்குவலாக வருது, இவங்களோட இவங்க தான் அழகா இருக்காங்க, இவங்களோட இவங்க அழகா இருக்காங்க, ஈக்குவலா. ஆமா, இவளுக்கும் வரும் எனக்கும் வரும். இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. நான் சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ணிடுவேன், ஆமா ஷீ இஸ் கியூட்டர் தென் மீ, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் தென் மீ. ஆமா தான், நான் அக்செப்ட் பண்ணுவேன், அதில் என்ன, இதில் என்ன இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவேன். கரைஞ்ச 25-30 வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்னா எப்படி சொல்கிறது, அவங்க ஃபேமிலி எல்லா ஃபங்க்ஷன் நாங்கள் இருப்போம், எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அவங்க இருப்பாங்க. என்னோடய பையனோட பர்த்டேக்கு ஃபேமிலியோட ஒவ்வொரு பர்த்டேக்கு தவறாமல் வந்து கலந்துப்பாங்க. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அவரோட 2வது பொண்ணோட பர்த்டே வருது, நான் என் கையால் சமைக்க போகிறேன், நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் அன்றைக்கி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு. 2 பசங்க, ஒய்ஃபு. தீபா நேத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். அவங்க ஃபேமிலிக்கு எப்படி ஈடு செய்ய முடியாது இல்லைப்பா, இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்.
ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோம், போயிட்டுருக்கு. சார் அவர் இயல்பாகவே எப்படிப்பட்ட ஒரு நபர் சார்? எவ்வளோ நல்ல மனிதர், அவர் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கார். இயல்பான அதுமாரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறது கஷ்டங்க. ஏன்னா அவர் நல்லா சமைப்பார். அவர் கையில் சமைச்சு சாப்பிடாத ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு அவர் எல்லாருக்குமே சமைச்சு அவர் கையில் சாப்பாடு போட்டால் அதில் சந்தோஷப்படுற மனுஷன் அவர். சூதுவாது இல்லாத மனுஷன். ஒரு சிரிப்பாப்பில் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு கலர் அடிமை, அவ்வளோதான் இழப்பு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், மீட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி அவருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அது ஃப்ரெண்டு சத்யா சொல்லி தான் தெரியும். அப்போ தான் ஆக்சுவலி டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் நானும் அனுப்புவேன், அவனும் அனுப்புவான். கொஞ்ச நாள் பார்த்தா அவங்ககிட்ட மெசேஜ் எதுவும் காணோம். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவன் என்னை வந்து பார்க்குற கூட அவன் ஒத்துக்கல, வேணாம் வராத அப்படின்னா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவன் குட் மார்னிங் மெசேஜ் பண்ணால் சரி எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டான் போல இருக்குன்னு திரும்ப கூப்பிட்டான். அவன் பேசினது இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைடா வராத, என்னை பார்க்க எனக்கே அடையாளன்னு தெரியல, நான் ரெடியானவுடனே கண்டிப்பாக உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.